என்னடா கிளைமேட்டு, காலைலனா வேக்குது, நைட்னா குளிருது. நம்ம ஒய்ஃப் வேற ப்ரெக்னெண்டா இருக்கா, அவெல்லாம் எப்படி சமாளிக்க போறாலும் தெரியல. ரேச்சல், என்ன ரேச்சல் உட்காந்து நின்றுருக்கா? உட்கார், நீ முதல்ல. நீ எல்லாம் நிக்கலாமா? உட்கார் உட்கார். உட்காரெல்லாம் புதுசா இருக்குதுன்ட்டு என்ன ரேச்சல், ஜூஸ் குடி. வேற ட்ரெஸ் கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன், குடி. என்ன அதிசயமா இருக்கு, இதெல்லாம் புதுசா இருக்கே. புதுசெல்லாம் இல்லை ரேச்சல், குடி ரேச்சல். இருமா அதை பார்த்து ஜூஸ் குடி. நீ என்ன நீ இருக்கட்டும் இருக்கட்டும், குடிக்கிறேங்க. ஏங்க, எனக்கு வந்து பையன் பிறக்கணும்னு ஆசையா இருக்குங்க. பையனா? ஐயா, என்ன நீ இப்படி சொல்ற? பொண்ணுதான் பிறக்கும். இல்லங்க, பையன் தான் பிறக்கும். பையனுக்கு நான் பேரெல்லாம் முடிவு பண்ணிட்டேன் தெரியுமா? என்ன பேரு? திலீப்னு வைக்கலாம்னு இருக்கேன். பையன் பிறந்தா நான் பேரு திலீப். பொண்ணுதான் பிறக்கணும். நான் பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன பேரு பொண்ணுனா? என் பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா? எங்க இருப்பா தெரியுமா? அவ பேர் என்னன்னு கேட்டா நீலாம் ஆடி போயிருவ, அசந்து போயிருவ. முதல்ல பேரை சொல்லுங்க. என் பொண்ணு பேர் அனாடி ஆர்மஸ்ன்னு வைக்கலான் இருக்கேன். என்னது? உனக்கெல்லாம் தெரியாது ரேச்சல், என் பொண்ணு வரட்டும், அப்ப அவர்கிட்டே நான் சொல்றேன். பொண்ணெல்லாம் இல்ல, பையன் தான். பொண்ணுதான். பையன் பொண்ணுன்ற பையன். பொண்ணுதான் வருவா. ஏன்னா நீயே பாரு. சரி விடுங்க, ஏசப்பா நம்மளுக்கு என்ன தராங்களோ மனப்பூர்வமா எடுத்துப்போம். ஏசப்பா எனக்கு தான் வேண்டுதல் தருவாரு. ஒண்ணுதான். போப்பா. years later. ஹாய் கைஸ், இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல பையனா பொண்ணான்ட்டு. அந்த பையனே தான். பையனா தான் இருக்கும். அந்த பையனே தான். வீட்டுக்கு ஒரே புள்ள, சொல்லவா வேணும்? ரொம்ப செல்லம் நானு. என் இஷ்டம், என் ராஜ்யம் இது. மம்மி தண்ணி எடுத்துட்டு வாங்க. என்னடா வந்து போனை நோண்டிட்டு என்னைய வேலை எழுதிட்டு இருக்க? எல்லாம் அப்படிதான் மம்மி, தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்களா? நீ எனக்கு எடுத்துட்டு வா. எந்திரி, போன் நோண்டாத. எந்திரி, தண்ணி எடுத்து வா. தண்ணி தானே? தண்ணி தான், எடுத்து வா. எங்க தண்ணி எடுக்க போனோம், ஒன்னா காணும். இந்தாங்க இந்தாங்க, பிடிங்க டக்குனு பிடிங்க. என்ன கையில ஒழுங்கா கொடுக்காம வாட்டுக்கு தூக்கி போடுற? எல்லாம் அப்படிதான், நிறைய வேலை இருக்குல்ல. என்னங்க, உங்க பையனை கேட்க மாட்டீங்களா? வந்து கேளுங்க. தண்ணி கேட்டா அசால்ட்டா தூக்கி போடுறோம். இதுவே அனாடி ஆர்மஸ்னா என் பேச்ச கேட்டிருக்கோம். வந்திருக்கிறது திலீப்புல. என்ன என் பேச்ச கேட்க? என்ன தகப்பா, என்னாச்சு? என்ன தகவல்? அப்பா அந்த எங்கடா? நீ என்ன அப்பயே சொன்ன அனாடி ஆர்மஸ் போச்சு. ஏதோ வாய்ப்புனால அந்த பொண்ணு பேரை சொல்லிட்டு இருக்கீங்க. பையன் பிறந்து 20 வருஷம் ஆச்சு. சோ ஏன் இப்ப நைன் இருக்கீங்க? நானே இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன். சும்மா நொச்சன்ட்டு ஏன் அவனை வேலை வாங்கிட்டே இருக்க? திலீப் வாடா, தம்பி தங்கம் செல்லம் வாடா. சொல்லுங்க தகப்பா. அப்பா உட்கார. அப்பா வண்டி சர்வீஸ் விட்டுருக்கேன்டா, போய் கொஞ்சம் எடுத்துருவாடா. வண்டிலாம் எடுக்க முடியாது, கால் வலிக்குது. தங்கம் எங்க போயிட்டு வரீங்க கால் வலிக்கிற அளவுக்கு? நான் அப்படியே என் ஃப்ரெண்டோட ஊர் சுத்திட்டு வரேன், ரொம்ப கால் வலிக்குதுப்பா. ஆமால, ரொம்ப கஷ்டம் இல்ல ஊர் சுத்துறது? ஆமாப்பா, எனக்கு வேற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இது ரைட்டு. அதனால அப்படி சுத்திட்டு வந்தேன். அம்மா ஒரு வேலை சொல்றா செய்ய மாட்ற, தகப்பா ஒரு வேலை சொல்ற செய்ய மாட்ற, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த மட்டும் உனக்கு நேரம் இருக்கா? அப்ப அவங்க தானே எனக்கு எல்லாமே. அவங்க இல்லைன்னா அப்ப நாங்களாம் யாரா? கேளுங்க, நல்லா கேளுங்க. அவன ஃப்ரெண்ட்ஸா பேரண்ட்ஸான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தானே முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா? நீ போட்டிருக்க வாட்ச், நீ வாங்கியிருக்க செல்போனு எல்லாம் யார் காசு? எல்லாம் உங்க தான். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்குன்னு என்னன்னா, நாளைக்கு சண்டே தானே, சர்ச்சுக்கு போகணும்ல, உன்னை யூத் மூட்ல கூப்பிட்டுருக்காங்கல்ல. ஆமா போகணும், ஆனா எனக்கு முக்கியமான கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. கமிட்மெண்ட்ஸ்? இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுற கமிட்மெண்ட்ஸா இருக்கு அவனுக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? இப்போ டீனேஜர் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? எவ்வளவு வேலை இருக்கு. சும்மா நைனே சர்ச் போனா எப்படி போறது? ஆமாண்டா, டீனேஜர்ல தான் சர்ச்சுக்கு போகணும், கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்னும் விசுவாசத்துல வளரணும். சரி எவ்வளவு வேலை இருக்கு. நீ என்ன இப்படி அசால்ட்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருக்க? சரி ட்ரை பண்றேன். சும்மா நைன் சொல்லாதீங்க, நான் போறேன். என்னது மரியாதையெல்லாம் போறான்? பாருங்க, நீங்க செல்ல என்ன பாருங்க, அனாடி 6 மாசம் விட்டுட்டு இப்ப வந்து திலீப்
சரி ஆனா நம்ம என்னதான் அமைதியா இருந்தாலும் வீட்டுல சும்மா நச்சுன்னு சொல்லிட்டு சரி ஒரே டார்ச்சலா இருக்கு, எங்கிட்டாவது போயிடலாம் போல பேசான்ட்டு. இனிமே வீட்டுக்கே போக கூடாது, எங்கிட்டாவது வெளியே தங்க வேண்டியதான். என்ன இவ்ளோ நேரமாச்சு ஒருத்தரையும் காணோம்? எப்பவும் போலதான் 10னா 12 மணி தான். ஏய் பிளஸி, எப்போ வர சொன்னா நீ எப்போ வர பிளஸி? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா, மேக்கப்லாம் போட்டு வரதுக்கு. ஷாப்பிங் வர போறோம்ல. உனக்கு இந்த மேக்கப் போடுறதுக்கே டைம் பத்தாது. எங்க ஜெரீனை காணோம், கால் பண்ணு. ஜெரீன் கால் பண்ணு. ஹலோ வந்துட்டேன். எவ்வளவு நேரம் ஜெரீன், என்னதான் பண்ண? ஒரு நாளைக்கு லேட் ஆகுறது தப்பு இல்லை, சரியா? நீ என்னைக்குமே லேட்டா தான் வந்துட்டு இருக்க. யார் நாங்களா? ஆமா. சரி, என்னை மீறி ஒருத்தர் இருக்கான், அவன் எங்க? நீ ஏன் இவ்வளவு லேட்டா வர? அவன் எவ்வளவு சீக்கிரம் வர போறானோ? வருவான் பாரு, எப்படி வருவான் பாரு இப்ப என் நண்பன். அவனும் உங்க நண்பனை விட்டு தந்துட மாட்டீங்களே, உங்க 2 பேர்னாலதான் எங்களுக்கு தலைவலியே. எங்க போலான்னு பிளான் பண்ணுங்க, நம்ம பிளான் பண்றப்ப நண்பன் வந்துடும். அப்போ ஹாய் காய்ஸ், என்ன என்னை விட்டு ஏதோ பிளான் பண்றீங்க? வந்துட்டியா? வந்துட்டேன். எப்பப்பா வருவ நீனு? அது கரெக்டா வந்தனா இல்லையா? இன்னும் ஒரு சந்தோஷமா இருக்க? ஆமா, இனிமே எங்க வேணா போலாம், எப்போ வேணா ஊர் சுத்தலாம். என்ன இப்படி சொல்ற? புரியலையே. ஆமா, இனிமே நான் தான் எங்க வீட்டுக்கு போக மாட்டேன்ல, ஏன்னா எங்க அப்பா என்ன அடிக்கிறாரு, எங்க அம்மா நச்ச திட்டிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும். அது டெய்லி நடக்கிற விஷயம் தான், என்னமோ புதுசா சொல்ற. ஆமாமா, அதான் முடிவு பண்ணிட்டேன். சரி, இனிமே வீட்டு பக்கத்தே போக கூடாது, ஜாலியா சொல்லுவேன். இந்த டீனேஜர் ஜாலியா என்ஜாய் பண்றோம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். திரும்ப அப்புறம் அப்பா கூப்பிட்டாங்க. அதெல்லாம் சான்ஸ் இல்லை. வாழ்க்கையில இப்போ ஒரு புது முடிவு எடுத்திருக்க, அது உருப்படியா முடிவு எடுத்திருக்க. ஆமா, இப்பதான் ஒரு பிரகாசமே தெரியுது என் லைஃப்ல. அதான் இருப்ப அப்ப இனிமேல். ஆமா, மாறிடாத, அப்படியே இரு. பாத்துக்கலாம். சரி, இப்ப என்ன அடுத்து? எங்க போலாம் இன்னைக்கு? நம்ம காலேஜ் போக நான் கட் அடிச்சு போமா இன்னைக்கு. சரி, தேட்டர் போலாமா? தேட்டரா? சரி போவோம், வேற வேலை இருக்கு நமக்கு. ஓகே, சரி, அதுக்கு முன்னாடி லைட்டா நம்ம சாப்பிட்டு போவோமா? சரி, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே 50-50 ஷேர் பண்ணி போயிட்டு வந்துருவோம் நம்ம எல்லாரும். ஓகே, டிவைட் பண்ணிடுவோம். ஓ, தேட்டர் போக ஓகே, பட் சாப்பிடன்ட்டு அவ்வளவா அமௌண்ட் இல்லையே. நான் வீட்டில் வேற சண்டை போட்டு வந்துட்டேன், இனிமேல் கேட்கவும் முடியாது ஃபோன் பண்ணி. என்ன திலீப் இப்படி சொல்ற? இந்த டைம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு டைம் ஷேர் பண்ண மாட்டீங்களா நீங்களாம்? என் ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாரும். நாங்களே கரெக்டா தான் திலீப் அமௌண்ட் கொண்டு வந்திருக்கோம், மந்த் எண்டு வேற. சரி, இன்னொரு நாளைக்கு நம்ம தேட்டர் போய்க்கோமா? சரி ஓகே, அப்போ நம்ம இன்னொரு நாள் வேணா தேட்டர் போகலாம். ஓகே திலீப். சரி திலீப், சரி இதெல்லாம் என்ன ஃபுல்லா நம்மள்ட்ட வாங்கிக்குவான் போலயே காசை. சரி அவங்க போயிட்டு சரி, நம்ம போவோம் அப்போ. வந்துருவோம் நம்ம. சரி, ஓகே, வாங்க நம்ம போவோம். தேட்டர் போறாங்களா? இத்தனை நாள் கூட தானடா இருந்தீங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சு செஞ்சுட்டீங்களே. எல்லாம் இப்படி தாண்டா. சரி, ஏன்னா அப்பா அம்மாட்டையும் சண்டை போட்டு வந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸுமே இப்படி முதுகுல குத்திட்டாங்க, என்னதான் பண்றதுன்னு தெரியல. சரி, எனக்குன்னு ஒரு உயிர் இருக்கா, சரி அவட்டையாவது பேசுவோம், கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் மனசுக்கு. ஹலோ பேப். ஹலோ திலீப். ஹாய் பேப். என்ன பண்ற திலீப்? உன் போனுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் இவ்வளவு லேட்டா கால் பண்ற? அதுவா, எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு துரோகம் பண்றாங்க, என் பேரண்ட்ஸும் என்னை அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, ஒரே வருத்தமா இருக்கு பேப். திலீப், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக தான் நான் இருக்கேன்ல. எந்த கஷ்டமா இருந்தாலும் நான் உன் கூட தான் திலீப் இருப்பேன். உன்னை விட்டு எப்பவும் நான் போக மாட்டேன். உன் லைஃப்ல நான் மட்டும் இருப்பேன் திலீப், நீ கவலைப்படாத. அதான் பேப், அது எனக்கும் தெரியும், நீ எனக்காக உயிரை கூட கொடுப்பேன்ட்டு. ஸோ அதுக்கு தான் பேப் நான் உனக்கு கால் பண்ணேன். கரெக்டா புரிஞ்சுட்டே திலீப். சரி, சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? பேப், நான் எதுவும் சாப்பிடல, நான் தான் வீட்டை விட்டு வேற வந்துட்டேன், என்ன பண்ணுறதே தெரியல பேப். திலீப், அப்படிலாம் நீ சொல்லாத திலீப். நேரத்துக்கு சாப்பிடணும், அப்புறம் ஹெல்த் என்ன ஆகுறது? சரி பேப், நான் பார்த்துக்கிறேன், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் திலீப். எப்பவும் போல இன்னைக்கு எங்க அம்மா சாம்பார் தான் வச்சாங்க, பிடிக்கவே இல்லை, என்ன பண்றது? சாப்பிடலாம் வர நீ திட்டுவ, உனக்காக நான் சாப்பிட்டேன். சரி, நான் அத்தைகிட்ட சொல்றேன், இனிமேல் சாம்பார் வைக்க வேணாம், நீ கவலைப்படாத பேப். ஓகே திலீப். சரி பேப், அப்புறம் சொல்லு. அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் என்னோட பர்த்டே வருது. லாஸ்ட் டைம் நீ சர்ப்ரைஸ் பண்ணது நான் இன்னும் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த தடவை நீ அதை விட அதிகமா பண்ணணும் திலீப். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் உன்கிட்ட. பேப், அதெல்லாம் ஓகே தான், ஆனால் இப்போ கொஞ்சம் ஃபினான்ஸ் டைட்டாக இருக்குது பேப், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, என் சுச்சுவேஷன் தான் உனக்கு தெரியும்ல.
திலீப், நம்மளுக்கு சுச்சுவேஷன் அப்படிதான் திலீப் இருக்கும். ஆனா என் பர்த்டே இயர்லி ஒன்ஸ் தானே வருது. டே மந்த்லியா நான் பர்த்டே செலிப்ரேட் பண்றேன். எனக்காக இது கூட பண்ண மாட்டியா நீனு? புரியுது பேப், நெக்ஸ்ட் டைம் வேணா நான் ட்ரை பண்ணுறேன். நீ தான் என் உயிர், உனக்கே தெரியும் அது. திலீப், நீ லாஸ்ட் மந்த்ல இருந்து இதுதான் திலீப் பண்ணிட்டு இருக்க. எல்லாருமே வந்துட்டு சின்ன சின்ன சர்ப்ரைஸ்லாம் பண்ணுவாங்க, நீ அது கூட பண்ண மாட்ற. நான் உனக்காக எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்காக இந்த ஒரு சர்ப்ரைஸ் கூட உன்னால பண்ண முடியாதா? சரி பேப், நான் உனக்கு ட்ரை பண்ணுறேன் பேப், கண்டிப்பாக. திலீப், நீ இப்படி பேசாத திலீப். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுது தெரியுமா? நீ ரொம்ப ஹர்ட் பண்ற திலீப். பேப், இந்த ஒன் டைம் மட்டும். திலீப், இதுக்கு மேல பேச எனக்கு ஒன்றும் இல்லை திலீப். நான் வைக்கிறேன். ஹலோ, என்ன திடீர்னு ஃபோன் கட் பண்ணுறா? நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. பின்னர் முயற்சிக்கவும். என்னது பிஸியாக இருக்கா? அப்படி யார்கிட்ட பேசிட்டுலாம் இருக்க மாட்டாளே. தற்பொழுது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். போச்சா? எல்லாரும் போயிட்டாங்களா? நான் எல்லாருமே எவ்வளோ அனுபவிச்சிருந்தேன். என் பேரண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம்னு நினச்சேன். அவங்ககிட்டையும் சண்டை போட்டு வீட்டை விட்டு வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸு எனக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. நாங்கள் எத்தனை காலமாக பழகியிருக்கோம். சின்ன வயசுலேருந்து ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம், ஒரே கிளாஸில் குடிச்சிருக்கோம். ஆனால் அப்படின்னு என்னை விட்டு போயிட்டாங்கல்ல. கடைசியாக என் உயிரே என் பேபு தான் நினச்சிருந்தேன். என் பேபு என்னை விட்டு போயிட்டா. ஆனால் உண்மையான அன்புனா என்னன்னு எனக்கு தெரியல. எங்கே தான் கிடைக்கும் அது? எவ்வளோ தான் நானும் தேடுறது? நான் எல்லாத்தையும் உண்மையாக தானே இருக்கேன். உங்களுக்கு யாருக்கா தெரியுமே உண்மையான அன்புனா எதுன்ட்டு? தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்ன புலம்புற சத்தமாக கேட்குது? யாருவேன்? டேய், எப்படி இருக்க? ஐடாலிங், ஏதோ இருக்கேன். ஏதோ இருக்கு, நல்லா தானே இருக்கேன். ஏன் ஃபீல் பண்ணுற? நல்லா தான் இருக்கேன். என்ன சொல்கிறது, அன்பு அன்புன்னு தேடி அலைஞ்சேன். ஆனால் கடைசியில் இது எல்லாமே பொய்யா மாயையா இருக்குது. என்ன ஏதோ சொல்கிற, என்ன புரியலையே. என்னத்த சொல்ல, எல்லாமே அவ்வளோ நேரம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஏன் அதில் திருப்பி வேற சொல்லணும்? சரி, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுன்னு தெரில. ஆனால் வந்து என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அப்படியா? நீ வந்து உனக்கு வந்து ஏசப்பா தெரியும்ல? ஆமாம், எங்கள் டேட்லாம் சொல்லியிருக்காரு சின்ன வயசுலேருந்து. தெரியும். ஏசப்பா வந்து உன் வாழ்க்கையில் வந்துட்டார் அப்படின்னா உனக்கு வந்து இந்த உலக அன்பு பின்னாடி சுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஓ, அப்போ உண்மையான அன்பு வந்து ஏசப்பாட்ட தான் கிடைக்குன்னு சொல்றியா நீனு? உண்மையான அன்பு வந்து ஏசப்பாட்ட தான் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த யூத் ஸ்டேஜ்லேயே வந்து ஏசப்பாக்காக வாழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு வச்சுக்கேன், உன்னோட லைஃபே வந்து வேற மாதிரி மாறிடும். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வந்து உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரி ஆல்வினு, நீ இவ்வளோ சொல்கிற. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா இத்தனாலும் என்னோட ஃபேமிலி தான் எனக்கு உண்மையான அன்புன்னு நினச்சேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்காக என்ன வேணால் செய்வாங்கன்னு நான் நினச்சேன். அடுத்து என்னோட பேப் எனக்காக இருப்பா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் ஜீசஸ் இருக்காரு நீ சொல்கிற. ஆனால் சரி, நான் இதுக்கும் அவர் மேலே என்னோட முழு அன்பு வச்சு பார்க்குறேன். நீ அவர் மேலே வந்து அனுபவிக்க வேணாம்டா. அவரே வந்து உன் மேலே அனுபவிச்சதுனால தான் இப்போ உன்னை தேடி வந்திருக்காரு. நம்ம வந்து ஒரு சின்னதாக அவனுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா வந்து உன் வாழ்க்கையில் வந்துருவாரு. ஓகே. அன்பு அன்புன்னு தேடி நாம சமாதானத்தை இழந்தது தான் மிச்சம். இந்த உலக அன்பே ஒரு மாயை தான். இப்போ இந்த ட்ராமாவில் பார்த்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் தான் உண்மையான அன்புனா என்னன்னு தெரியுது. நமக்காகவே பாலனா பிறந்து நம்ம பாவங்களுக்காக நமக்காக தம்மையே கொடுத்தாரு. உனக்காக உயிரையே கொடுக்குறேன்னு சொன்ன அன்பு நமக்கு பெருசா இருக்கு. ஆனா நமக்காக உயிரையே கொடுத்த அந்த அலட்சியமா இருக்கு. சிந்திப்போம். Thank you, St. Thomas Church Youth.